பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමාන්තනය වල සුභපතල පිළිගන්නවා. தொடர்ந்து நாங்கள் அன்புனா என்ன, அன்புக்குரிய காரியங்கள் என்னங்கிறத நாங்க நிறைய பார்த்து கொண்டு வருகிறோம். අප වෙලත් ප්‍රේමය යනු කුමක්ද කියනවාද අපි බලන්න පැමිණෙනවා. இன்னைக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் මේ දවසත් 1 කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදයේ 6வது வசனத்தின் கடைசியில சொல்லுது, 6 වෙනි වචන අන්තිම කොටස කියනවා. அன்பானது சத்தியத்தில் என்ன செய்யுமா, சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. සැබෑව සමග ප්‍රීති වන්නේය. அப்ப அன்பு இருந்தா சத்தியத்துக்கு என்ன செய்யுமா, சத்தியமான காரியங்களுக்கு சந்தோஷப்படுமா. ඒ ප්‍රේමය තුළ වෙලා සැබෑව තිබනයි සැබෑවේ කාර්යයන් තුළ ප්‍රීති වෙනවා කියලා කියනවා. சத்தியம் அதாவது உண்மைக்கு தான் என்ன செய்யும், அன்பு வந்து சப்போர்ட் பண்ணும். ඒ අවංකකම තමයි ප්‍රේමය වෙල උදව් කරන්නේ. அதுதான் அது சத்திய வார்த்தைக்கு வந்து என்ன செய்யும், அன்பு வந்து உறுதுணையா இருக்கும். ඒ සැබෑ වචනයට ඇවිල්ලා එකකව ඒ ප්‍රේමය තිබේ. அப்ப இன்னைக்கு அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். අපි ප්‍රේමය තියෙනවා කියලා ஆனா කියනවා. அநேக நேரங்கள்ல சத்தியத்துல நாங்க நிலைத்து நிற்கிறது இல்ல. නමුත් ඒ සැබෑව තුළ ඇවිල්ලා අපි ස්ථීරව සිටින්නේ නැහැ. வார்த்தைக்குள்ள நிலைத்து நிற்கிறது இல்ல. වචනය තුළ අපි ස්ථීරව සිටින්නේ இந்த නැහැ. வார்த்தையானது சத்தியமா இருக்கிறது. මේ වචනය ඇවිල්ලා සැබෑ වශයෙන් තිබෙනවා. இன்னைக்கு எங்களுக்கு அன்பு இருக்கும் என்றால் අප තුළ මේ දවසේ ප්‍රේමය இந்த තිබෙනවා. வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களாய் இருப்போம். මේ වචනය පරිදි අපි ඇවිල්ලා අනුගමනය කරනවා කියලා இதுக்கு සිටිනවා. கீழ்ப்படிந்து என்ன செய்வோம், வார்த்தையை கேட்டு நாங்கள் நடப்போம். අපි වචනයට කීකරු වෙලා යනුව ගමන් කරනවා. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த அன்பு இல்லாததுனால අප තුළ මේ ප්‍රේමය නොමැති බව නිසා வார்த்தையை கேட்கிறது இல்ல, වචනය ඇවිල්ලා අපි අසන්නේ නැහැ. அதுக்கு மேல அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. ඊට වඩා ඒකට අපි කීකරු වන්නේ නැහැ. நாங்கள் கர்த்தரை நேசித்தோம் என்றால் අපි දෙවියන් වහන්සේට ප්‍රේමය කරනවා. நாங்கள் அவர் சொல்ற ஆலோசனைகளுக்கும் அவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். උන්වහන්සේ දුන උපදේශ ඒ වගේම උන්වහන්සේගේ වචනයට ඇවිල්ලා අපි කීකරු වෙලා සිටිනවා. நாங்க பெற்றோருக்கு, எங்களை மூத்தவங்களுக்கு நாங்க உண்மையா அன்பு செலுத்துவோம் என்றால், අපේ දෙමව්පියන්ට අපට වඩා වැඩිහිටියන්ට අපි අවංකව ප්‍රේමය எங்களை කරනවා. நடத்துகிறவர்களுக்கு අප මඟ පෙන්වන අයට அவங்க மேல நாங்க உண்மையா அன்பு வச்சிருந்தோம்னா එයාලා තුළ අපි අවංක ප්‍රේමය තැබුවා. அவங்க சொல்ற வார்த்தைகளை நாங்க கேட்போம். එයාලා කියන වචනය ඇවිල්ලා අපි අසනවා. அந்த சத்தியத்துக்கு நாங்கள் நிலை நிற்போம். ඒ සැබෑකමට අපි එකඟව සිටිනවා. ஆனா இன்னைக்கு நாங்க நிறைய நேரத்துல அது செய்யறது இல்ல. නමුත් ගොඩක් වෙලාවට අපි ඒ දේ කරන්නේ නැහැ. பொய்யான காரியங்களுக்கு நாங்கள் ஒத்து போற காரியம் இருக்கிறது. ඒ බොරු කාර්යන වලට ඇවිල්ලා අපි එකඟ වෙන්නව කාර්යය. இன்னைக்கு நாங்க வந்து அன்பு இருந்தா என்னைக்குமே பொய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ඒ ප්‍රේමය තිබෙන කවදාවත් ඒ බොරුවට ඇවිල්ලා උදව් කරන්න යන්නේ நாங்க නැහැ. யாரை எவ்வளவு நேசிச்சாலும் අපි කාට කොච්චර අපි ප්‍රේමය அவங்க කළත් பொய்யா ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா, එයාලා බොරුවට දෙයක් කරනවා නම් உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல ඒ අවංකව තිබෙනව ප්‍රේමය තුළ அந்த இடத்துல அந்த பொய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ඒ බොරුවට ඇවිල්ලා එයාලා උදව් කරන්න යන්නෙම නැහැ. எங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், අපේ මිත්‍රයන් වෙන්න පුළුවන්, குடும்பமா இருக்கலாம், පවුල් වෙන්න ஏதோ පුළුවන්, ஒரு ரிலேஷன்ஷிப் உறவா இருக்கலாம். මොකක්hari සම්බන්ධතාවයක් වෙන්න පුළුවන්. நீங்க பொய்க்கு ஒத்து போறீங்களா? ඔයාලා බොරුවට එකඟ වෙනවද? உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான அன்பே இல்ல. ඔයාලා තුළ තිබෙනව ඒ ප්‍රේමය ඇවිල්ලා අවංක නැහැ. அன்பு இருந்தா, ඒ සැබෑකම තිබ්බනම් அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் போது நம்ம உண்மையா என்ன செய்வோம், சத்தியமா நாங்க என்ன செய்வோம், அந்த அன்பை வெளிக்காட்ட ஆரம்பிப்போம். අප තුළ මේ ප්‍රේමය තිබෙනවා නම් සැබෑව අපි ඇවිල්ලා එළි දක්වනවා. உண்மை எங்களுக்குள்ள வெளிப்படும். ඒ සැබෑ අවංකභාවය ඇවිල්ලා අප තුළින් එළි தவறு දක්වනවා. என்ன என்பதை நாங்க அறிஞ்சு என்ன செய்வோம், அந்த காரியத்தை சரி செய்ய பார்ப்போம். ඒ වැරද්ද මොකක්ද කියලා අපි ඔයලා එක් දේ හරි ගස්සනවා. அதுதான் உண்மையான அன்புக்கு ஒரு அழகான காரியமா இருக்கிறது. ඒක තමයි ඒ සැබෑ ප්‍රේමය තිබෙන අවංකභාවය. இன்னைக்கு நீங்க பொய்யில சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? බොරුව තුළ ඔයාලා ප්‍රීති இல்லைன்னா වෙනවද? உண்மைக்கும் சத்தியத்துக்கும் சந்தோஷப்படுறீங்களா? නැත්නම් බොරුවටත් ඒ සත්‍යතාවයටත් ඔයාලා එකඟ වෙනවද? இன்னைக்கு எப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ඔයාලා කොහොමද සිටින්නේ කියලා සිතා බලන්න. இன்னைக்கு கிறிஸ்துவனால படைக்கப்பட்டிருக்க நாங்கள், ක්‍රිස්තුස් වහන්සේ තුළින් සිටිනවා අපි. கிறிஸ்துவுக்காக வாழுகிற நாங்கள், ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙනවා நாங்க අපි. யாருனாலும் எப்படியா இருந்தாலும், ඒ දේ කොහොම වුණත් நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் අපි කොහොම ජීවත් වෙමින් எங்களுக்குள்ள සිටියා. அன்பு இருக்கும் என்றால் අප තුළ මේ ප්‍රේමය நாங்க තිබෙනවා නම් உண்மையும் சத்தியமுமாய் இருப்போம். நாங்க ඒ සැබෑ අවංකතාවය තුළ අපි இன்னைக்கு සිටිනවා. அது உங்களுக்குள்ள இல்லைன்னா ඒ දේ ඔයාලා තුළ නැත්නම් உண்மையா இருக்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. සැබෑකමට ඔයාලගේ ජීවිතය කැප කරන්න. சத்தியத்துல சந்தோஷப்பட அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ඒ සත්‍යතාවයේ ප්‍රීතිවන්ත ඔයාලා කැප කරන්න. அப்ப உங்களுக்குள்ள அன்பு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். එවිට උන්වහන්සේ ප්‍රේමය තුළ ඔයාලා ආශිර්වාද ஒப்பு කරයි. கொடுப்பீங்களா? අපි කැප
කරනවා. எங்கள் அன்புள்ளவரே, අපගේ ප්‍රේමවන්ත පියාණනි, கர்த்தாவே அன்பானது அப்பா உண்மையில சத்தியத்துல சந்தோஷப்படும் இன்னைக்கு நாங்க பார்த்தோம் ஐயா. ස්වාමීනි අපි මේ දවසේ සැබෑව තුළ ඒ ප්‍රේමය අපි බලනවා කියලා කිව්වා. கர்த்தாவே இன்னைக்கு யாரெல்லாம் அப்பா உண்மை இல்லாம சத்தியத்துல நிலை நிற்காம இருக்கிறாங்களோ ස්වාමීනි මේ දවසේ කවුරු සැබෑකම නොමැතිව සිටිනවාද? அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாறுதலை கொடுங்க. එයාගේ ජීවිතය ඔබ වහන්සේ වෙනසක් ලබා இயேசு දෙන්න. கிறிஸ்துவே உமது அன்பு அவர்களை இன்னைக்கு மாற பண்ணட்டும். යේසු ක්‍රිස්තුනිය ඔබ වහන්සේගේ ප්‍රේමය අලව වෙනස් කරන පිණිස இன்னையில இருந்து உண்மையா இருக்க, මේ දවසේ පටන් සැබෑකමින් සිටින්න. சத்தியத்துல நிலைத்திருக்க ඒ සත්‍යතාවය තුළ ස්ථිරව සිටින්න. எல்லாருக்கும் கிருபை கொடுங்க. හැමෝටම කරුණාව ලබා இயேசு දෙන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.